எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Father God, we pray that you would come and arise and be enthroned in our praises, O Lord. Come on, church, everyone together. Let this be our heart cry today. One thing we ask of you.
ராஜாதி ராஜா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இந்த நாளிலும் பூமி எங்கிலும் அவருடைய ஆட்சி நினைவரும்படியாக எல்லாரும் நிரம்பி தேவ பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து எழும்பும் ஆமென் எழும்பும் எழும்பும் ஆமென் எழும்பும் இயேசுவே எழும்பும் 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 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எழும்பும் பொழுது அவருக்கு விரோதமான சத்துருக்கள் யாவும் சிதறி போவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பிலே அவர் எழும்பும்படியாக எந்தெந்த இடத்துலலாம் அவர் வீற்றால நீங்க அனுமதி கொடுக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் அவர் ராஜாவாக அரசாளும்படியாக இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற மக்கள் மத்தியிலே இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே எங்களை மீட்கிறவர், நீரே அப்பா எங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று உம்முடைய மக்கள் எங்கெல்லாம் உங்களை அழைக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க எழும்புங்கப்பா. சங்கீதம் 92:1-4 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புவிரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம்
ஆனந்த சத்தமிடுவேன். ஹalleluya. எல்லார் கரங்களை தட்டி இந்த வேளையிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த மகத்துவங்களை நினைத்து நமக்குரிய 10 நரம்பு வீணையினாலே தேவனை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya எல்லா துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடல்களை பாடும் பொழுது தேவனுடைய ஒத்தாசையை நிரப்பும்படியாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை இயேசுவுக்கே எல்லாரும் நான் இந்த ஹalleluya கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து மாலையிலும்
அழைத்த அழைப்பிலே நம்ம வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தனால் எல்லாரும் சேர்ந்து ஆமென். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். உந்தன் பரிசுத்த ஆவியினாலே அப்பா எங்களை நிரப்பினீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாக வைத்து எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சத்திய ஆவிக்காக நன்றி அப்பா. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை முன்குறித்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு இருக்கிற தேவனை எல்லாரும் நாமே அப்பா என்னை முன்குறித்த நாள் முதலாக, என் கரத்தை பிடித்த நாள் முதலாக என்னோடு இருந்த உடைய பிரசனத்துக்காக நன்றி அப்பா. என்னை முன்குறித்தி நீ கைவிடவே மாட்டீ, என்னை முன்குறித்தி நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர். சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? அவரை கொண்டாடுவோமா? தேவனை பெற்றிருக்க ஜனங்கள் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். ஆமென். மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். ஆமென். நீ நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். எல்லா நேரத்திலும் அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே. ஆமென். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Yes Jesus ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்த சத்தத்தை இடுவோம்மா. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்தி வந்தவர், ஹல்லேலூயா, நம்மோடு இருந்தவர், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நமக்கு நிறைவாக தந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறது போல,
என் முழு ஆவியோ என் முழு ஆத்மாவோடு என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என் நேசருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆமென். வாங்க நாம் எல்லாரும் நாய்ந்து இதுவரையும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு, எல்லா நேரத்திலும் நம்மோடு இருந்து நம்மை பராமரித்த தேவனுக்கு, நம்மை போஷித்தவருக்கு, நம்மை கண்ணின் மணியை போல காத்த தேவனுக்கு என் ஆத்மாவே நன்றி செலுத்துவோமா. நம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இந்த வேளையில் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் முழு ஆவியோடு, உங்கள் முழு சிந்தையோடு, உங்கள் முழு பலத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக என்னோடு இணைந்து ஹல்லேலூயா. Bless the Lord of my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. In the நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. அன்பின் கரத்தாலே ஈடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. Hallelujah. We bless your name, O Lord. நன்மை கிருபையினால் மூடி சூட்டினீர் என்னையே, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீர். உம் நன்மையை நினைத்து நாளென்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த நாத்துமாவே கர்த்தரை துதி,
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல, ஆண்டவரே என்னையே ஆண்டவரே நான் ஜீவ பலியாக அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்காக வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும்படியாக இன்றும் ஸ்தோத்திரமே. I love you, Lord. I love you, Lord. I love you. Oh, Lord, my Savior. I love you,
ஒருவரே என் கர்த்தர், நீர் ஒருவரே என் தேவன், நீர் ஒருவரே எனக்காக மீண்டும் வரப்போகிற ராஜா. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு, என் முழு ஆவியோடு, என் முழு சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க, உமக்காக வாழ்ந்திட என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே நீர் மகிமைப்படும்படியாக மகிமை அடையும் ராஜனே, மகிமை அடையும் ராஜனே. எங்கள் வாழ்க்கையில நீங்க மகிமை அடையுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென். Thank you Jesus. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் தேவன் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை துதித்து போற்றி புகழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வருகிறார். அவர் விரும்புகிற ஒரு காரியம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவ்வளவுதான். துதி, ஸ்தோத்திர பலி. பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த துதியினாலே ஜெயம் பெற்றவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை அலசி பார்க்கும் பொழுது ஏராளமானவர்கள் ஒரு யுத்தத்தில் வெறும் பாடல் பாடியே ஜெயித்தார்கள். இன்னொரு முறை கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் எக்காலம் ஊதி ஒரு பெரிய கோட்டையே பிடித்துட்டார்கள். பாடி துதி செய்து ஜெபம் செய்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கும்படி செய்தார்கள், பூமி அதிரும்படிக்கு செய்தார்கள். இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கின்றது. அதற்காகத்தான் துதி வேலை என்பதை எல்லா திருச்சபைகளிலும் எல்லா கூடுகைகளிலும் வைத்திருக்கிறோம். அதிலும் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இந்த துதிப்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு பாட வராது, ஆனால் பாடி துதி செய்கிறவர்களோடு இணைந்து பாடுவதற்கு பேரின்பம் என்பார்கள். உண்மைதான். இந்த ஆராதனையிலும் கூட அப்படித்தான் அவர்கள் அதிக நேரம் துதிப்பதற்கு என்று ஒதுக்குங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, கர்த்தரை நாம் ஆராதித்தோம். அவருடைய உள்ளம் குளிர்ந்தால் நமது இல்லம் செழிப்படையும். அதுதான் ரகசியம். ஆகவே இந்த ஆராதனையின் நடுநாயகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். அடுத்து தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி பெருத்தாகட்டும். நீங்களும் இவ் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்தாரே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், துதியுங்கள். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாட்டு நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? உலகம் விஞ்ஞானத்தை அதிகமாக முக்கியப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. தரையில் போகும் கார் தேவைப்படும் பொழுது அப்படியே விமானம் போல் மேலே பறக்கக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிப்புகள் உண்டாகிவிட்டது. தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரயில் அப்படியே கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலை போல பல மைல்கள் விரைந்து செல்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து விட்டது. இப்படியாக பார்க்கும் பொழுது கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் என்றுதான் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அறிவு பெருக 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 ஒரு பெண் இல்லாமலேயே குழந்தை பெற முடியும் என்ற ஒரு நிலையில் ரோபோட்டுகள் தயாரிக்கப்படுகின்றனவா. இதையெல்லாம் கேட்கும் பொழுது உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, எங்களால் எல்லாம் முடியும் என்ற ஒரு மமதையும் பெருமையும் மக்களை கவி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு கூட்ட மக்கள், நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது, தெய்வமே உம்மால் தான் நாங்கள் வாழ்கிறோம். எவ்வளவோ பெரிய கோட்டீஸ்வரர்கள், பணத்தில் புரண்டவர்கள், செல்வ சீமான்களாய் வாழ்ந்தவர்கள், கடைசியில் இவைகள் எல்லாம் இருந்தோம் வெறுங்கையனாய் போகிறேன். மாவீரனாக அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவார்கள். அவர் மரிப்பதற்கு முன்பு சொன்னாராம், என் சவப்பெட்டிக்கு வெளியே என் 2 கரங்களையும் தொங்கவிடுங்கள். ஏன் என்று கேட்ட பொழுது, மாவீரனாகிய அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றான், மக்களை கொன்றான், செல்வ செழிப்பில் வாழ்ந்தான். ஆனால் போகும் பொழுது வெறும் கையனாய் போகிறார். அதனால தான் பக்தன் யோபு சொல்லும் பொழுது, நான் நிர்வாணியாய் வந்தேன்,
நிர்வாணியாய் போகிறேன். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ நமது கிரியைகள் நம்மோடு கூட வருமா? பைபிள் அப்படி தானே சொல்கிறது. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் செய்கிற நற்கிரியைகளுக்குத்தான் இவ்வுலகத்திலும் பாராட்டு உண்டு, மேலோகத்திலும் பலன் உண்டு. சிலர் இவ்வுலகை விட்டு கடந்த பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஐயோ இந்த புண்ணியவான், ஐயோ இந்த தனவான், ஐயோ இந்த அற்புதமான மனிதன் போய்விட்டாரே. காரணம் அவர்கள் செய்த தொண்டு. அன்பானவர்களே, நாமும் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் நோக்குவோம். முடிந்த அளவுக்கு நம்மால் எவ்வளவு இரக்கம் காண்பிக்க முடியுமோ இரக்கத்தை காண்பிப்போம். சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. அந்த அருளை பெறுவதற்கு இந்த பொருளை கொஞ்சம் செலவு பண்ணுவோம். அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இது பைபிள் வார்த்தை. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆகவே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் சமாதானமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், பிறர் நலம் கருதி வாழ்வோம். குருதி சிந்தி நம்மை மீட்டெடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய செய்தி கேட்பதற்கு முன்பதாக கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களுக்கு தேவன் தந்த திட்டம்தான் கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மூலை முடுக்குகள் உலகமெங்கும் போய் அறிவிக்க வேண்டும். அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 14 சேனல்கள் வழியாக ஒருபுறம் செய்தி போய்கொண்டிருக்கு, மறுபுறம் அவரே நாடு விட்டு நாடு, காடோ மேடோ மலையோ குன்றோ மழையோ வெள்ளமோ வெயிலோ உஷ்ணமோ பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைமை ஸ்தாபனம் வேண்டும், அதற்கு சில இடம் வேண்டும். பல பாடுகள் பட்டு உங்கள் எல்லாருடைய பேருதவியினாலும் ஜெபத்தினாலும் காரனோடை பகுதியிலே அழகிய கட்டடங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. முடியும் தருவாயில் இருப்பினும் தேவைகள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது, நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதற்காக ஒரு காணிக்கை, கட்டட நிதிக்காக, இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி என்று காசோலை வரைவோலைகளை நீங்கள் எடுக்கலாம். இல்லை நேரடியாக ஆன்லைன் வழியாக அனுப்புவதாக இருந்தால் இதோ திரையில் வந்து கொண்டிருக்கேன். அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் மனதில் கடவுள் பேசுகிறது செய்யுங்க. நான் சொல்கிறதுனால அல்ல, நீங்கள் கடவுளோடு பேசுகிறவர்கள், கடவுள் குரல் கேட்கிறவர்கள், அருள்நாதர் இயேசு உங்களோடு சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு நீங்கள் செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை மட்டும் நான் ஏறெடுக்கிறேன். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் மனமு வந்து கட்டட நிதிக்கு என்று இயேசு ஊழியங்களுக்கு அனுப்பும் பொழுது அதற்குரிய பிரதிபலன் வரட்டும். உமது பிள்ளைகள் பிறர் நலம் கருதி கடைகோடி மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிவிட வேண்டும் என்று ஓடோடிக்கொண்டிருக்கிற தெய்வ மனிதனின் கரத்தை வலுப்படுத்தும் பொழுது உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ரெபேக்காளை அவர்கள் குடும்பத்தார் ஆசீர்வதித்தது போல இயேசு ஊழியங்கள் குடும்பத்தாரை நானும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இதோ பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாம் சேர்ந்து மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஓ
ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டி உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை உங்கள் வரவில் வைக்கப்படும். அதை கர்த்தர் பல மடங்கு பெருக்கி உங்களுக்கு திரும்ப தருவார். காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் போதகர் சாரா ராஜன் ஜான் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்திய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். திறக்கப்படும். எது? செவிகள், கண்கள் திறக்கணும். கண்கள் திறக்கும் பொழுது கர்த்தரை திருமுகத்தை பார்க்கலாம். செவிகள் திறக்கும் பொழுது தேவனுடைய குரலை கேட்கலாம். இருதயத்திலே அவருக்கு இடமளிக்கும் பொழுது அல்லல் நீங்கி இன்பமாய் வாழலாம். உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, உங்கள் கண்கள் பரலோக தேவனை நோக்குவதாக. இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வசனம் முழுமையாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த முழு வார்த்தையுமே ஒரு ஜெபத்தை தான் குறிக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி தேவனோடு இடைப்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன தேவையோ, எது வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கணும். இரண்டாவது, எது உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போயிடுச்சோ அதை நீங்கள் தேடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். மூன்றாவதாக, தட்டுங்கள். தட்டுங்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ விடாமல் தட்டிக்கொண்டே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக நாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எப்படி அவர்கள் ஒவ்வொன்றையும் தட்டி பெற்றுக்கொண்டார்கள், இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாம் என்ற தேவ மனிதன். அவர் வாழ்ந்த காலத்தில் சோதோம் குமோரா பட்டணத்தில் பாவம் மிகுதியாகுதினால் அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவராகிய தேவன் சித்தம் கொண்டார். இதை அறிந்த ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் அவர் எப்படி போய் ஆண்டவர்கிட்ட தட்டினார், எந்த முறைகளில் அவர் ஆண்டவரிடத்தில் தட்டி 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 அவர் மனசையே மாற்றி எப்படி அவருடைய மனதில் வைத்திருந்த அந்த திட்டத்தை ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் நிறைவேற்றினார். இதை குறித்து தான் நாம் முதலாவதாக
தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. அந்த முதல் வார்த்தையிலே பாருங்க, ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்தில் அவர் எங்கேயோ இருந்து எப்படியோ அவர் கூப்பிடலை, பக்கத்தில் போயிட்டார் ஆண்டவர்கிட்ட. வசனம் அதுதான் சொல்லுது. அவர் தேவனிடத்தில் சமீபமாய் சேர்ந்தார். சமீபமாய் சேர்ந்து இப்ப மற்றவங்களுக்கு தேவன் இரக்கம் காண்பிக்க எப்படி வேண்ட வேண்டும், எப்படி கேட்டா, இந்த மாதிரிலாம் ரீசன், இந்த மாதிரிலாம் காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் சொன்னா அவர் எப்படி அதுக்கு பதில் கொடுப்பார், அதை தான் நாம் அவர் வாழ்க்கையில பார்க்கிறோம். அடுத்ததாக 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க திட்டம் போட்டார், அவ்வளவுதான். இவர் எவ்வளவு ஆண்டவரிடத்துல, தேவனிடத்துல தாம் மனதில் நினைச்சிருக்கிற ஒரு காரியத்திற்கு அவரிடத்திலிருந்து பதில் பெறுவதற்கு எந்த முறையில் அவர் அணுகி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க அந்த பட்டணத்தை அழிக்க திட்டம் போட்டீங்க, ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களா? அடுத்ததாக அவர் சொல்றாரு 25ஆம் வசனத்துல, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றார். எவ்வளோ அழகா பேசுறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, என் மனசில் நினச்சிருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சுத்தான் ஆகணும். அந்த மாதிரி அவர் போல ரொம்ப மெதுவாக தட்டுறார். அப்படியே ஆண்டவர்கிட்ட அவர் இருதயத்தையே தட்டுறார். ஆண்டவரே, துன்மார்க்கனோட நீதிமான சங்கரிப்பீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. அதனால் நீங்கள் சர்வலோக நியாயாதிபதி, சாதாரணமானவர் இல்லை, அதனால் நீங்கள் நீதி செய்யாமல் இருப்பீங்களா? எவ்வளோ அழகாக தட்டுறாரு பாருங்க. அப்போ ஆண்டவராகிய தேவன் அவருக்கு பதில் தராரு. அதுதான் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர். இப்படி கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் கோபம் வருமா வராதா? எனக்கு தெரியாதாப்பா, 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு நீயே வர சொல்கிற, நீங்கள் நியாயம் செய்வீங்கன்னு சொல்கிற, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் என்கிட்ட பக்கத்தில் இருந்துக்கிட்டு அழிப்பீங்களா அப்படின்னு கேட்குறியே. ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு இரக்கமா, எவ்வளவு தயவா அவர் பேசுறதுக்கெல்லாம் அப்படியே அழகாக பதில் சொல்கிறார். தட்டுறார், அவர் இருதயத்தையே தட்டுறாரு. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அதுக்கும் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பொறுமையா, எந்த விதத்திலும் அவரை கடிந்து கொள்ளாமல், அவருக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும் இவர் என்ன மனசுல வச்சுக்கிட்டு நம்மகிட்ட இப்ப தொடர்பு கொள்றாரு, நம்மளை மெதுவாக தட்டி தட்டி பார்க்குறாருன்றது ஆண்டவர் தெரியாமையா இருந்திருக்கும், தெரியும்.
இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன், அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். அப்போ மறுபடியும் பாருங்க, இவ்வளோ சொன்ன பிறகு 27ஆம் வசனத்தில் மறுபடியும் தட்டுறார், மெதுவாக தட்டுறார். எப்படி தட்டுறார் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே தன்னை அவர் தாழ்த்தி சொல்றாரு, அப்பா உங்களுக்கு முன்னால நான் ஒரு சாம்பல், நான் ஒரு தூள், ஆனால் இப்போ வேற வழி இல்லை, உங்ககிட்ட நான் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன், உங்களை தட்ட வந்துட்டேன், இந்த நேரத்தை நான் விட மாட்டேன், அதனால மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அப்போ 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். இப்போ பாருங்க, 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களான்னு கேட்டார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, 5 பேர் அதில் குறைஞ்சிருந்தாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், 45 பேர் இருந்தால் அழிப்பீங்களா? இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக தான் பேசுகிறேன், தைரியமாக தான் தட்டுறேன். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வேற பதில் வேற கொடுக்குறீங்க. அதனால என் மனசில் இருக்கிறத உங்கள் இருதயத்தை தட்டி தட்டி உங்கள் வாயிலிருந்தே பதிலை பெறுவதற்கு நான் விரும்புகிறேன், நான் பேச துணிந்தேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, அதுக்கு கூட என்னப்பா சும்மா எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, 50 பேருன்ன இப்போ 45 பேருன்ற, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்கு வேறு வேலை இல்லையா? நம்மள இருந்தால் அப்படி தான் பேசுவோம். ஒரு கேள்வியை யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க எதையோ மனசில் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசுவாங்க, எப்பா சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஒரு நிறைய வேலை இருக்குது. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் அவர் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு டைம் கொடுக்குறாரு. அவருக்கு நல்ல விளங்குற மாதிரி அவர் தட்ட தட்ட இவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ சொல்கிறார், 45 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இப்போ 29ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் பின்னும் அவரோடே பேசி, ஆபிரகாம் மறுபடியும் தேவனோடே பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். எத்தனை தடவை தான் தட்டுறது? ஒரு தடவை கேட்டேன்ல, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல. இப்போ என்ன? இப்போ பாருங்க, மறுபடியும் கேட்குறார், 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் அதை நீங்கள் அழிப்பீங்களா? அப்போ அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறார், நீ எத்தனை தடவை வேணாலும் தட்டுப்பா, நீ என்ன வேணாலும் கேளு, உன் கேள்விக்கு நான் என்ன பண்ணுவேன், பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், 40 நீதிமான்கள் காணப்பட்டால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். இதோடு அவர் தட்டுறதை நிறுத்தலை. பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி சொல்லுங்க, தட்டுறதை நிறுத்தலை. இப்போ மறுபடியும் கேட்குறார் 30ஆவது வசனத்தில், அப்பொழுது அவர் ஆபிரகாம், நான் இன்னும் பேசுகிறேன். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 50ன்னாரு, 45ன்னாரு, இப்போ 30ன்றார். ஆண்டவர்கிட்டயே வேற சொல்றார், பக்கத்தில் வேற இருக்கிறார். ஒரு ஃப்ரெண்டோட பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், தட்டுறார். நான் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு கோபம் தான் வரும். என்ன இவன், இந்த மனுஷன் என்ன இந்த மாதிரி என்னை துன்பப்படுத்துகிறான், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், அதனால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. 30 நீதிமான்கள் இருந்தால்
நீங்கள் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அதுக்கும் அவர் பதில் சொல்றார், 30 நீதிமான்கள் அங்கே கண்டால் நான் அதை அழிப்பதில்லை. அப்போ இதோட உடலை தட்டுறார், இன்னும் தட்டுறார், பல்ஸ் பார்க்குறார், ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பல்ஸ் பார்க்குறார். சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படியே பேசி 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 அவங்களுடைய மனதை, அவங்களுடைய எண்ணங்களை அறிந்து கொள்றதுக்குனே உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தேவ மனிதனாகிய ஆபிரகாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நெருக்கமாக, நம்ம நினைக்கிற மாதிரி ஆவியில் பேசுகிறார், பக்கத்தில் ஒரு மனுஷன் கூட நின்று பேசுகிற மாதிரி தேவன்கிட்ட நின்று பேசுகிறார். அப்போ திருப்பியும் 31வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் ஆபிரகாம், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 50ன்னாரு, 45ன்னாரு, 30ன்னாரு, இப்போ எதுக்கு வந்துட்டாரு? 20 நீதிமான்கள். அதுவும் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது, அப்பா இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வருது. நான் தட்ட நீங்கள் வேற அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்கள் தைரியமாக எனக்கும் பதில் சொல்லுவீங்க, நானும் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், 20 நீதிமான்கள் இருந்தால் அந்த இடத்தை நான் அழிப்பதில்லை என்றார். இதோட விடலை. 32வது வசனத்தில், அப்பொழுது அவர் ஆபிரகாம், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இவருக்கே தெரியுது, ஆண்டவரை இப்படி போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, கண்டிப்பாக அவருக்கு என் மேலே கோபம் வரதான் செய்யும். அதனால எடுத்தவனே சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் அதுக்கும் பதில் சொல்கிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு உரையாடல், இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்பதை அவரோடு நெருங்கி தட்டி கொண்டிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அதுல முக்கியமா முதலாவது ஆபிரகாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கே அவர் நேரம் எடுத்து அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக நிதானமாக அவர் பதிலளித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்றாரு. அப்போ 10 நீதிமான்கள் கூட அங்கே இல்லை அப்படின்றத ஆபிரகாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு எடுத்த உடனே எதுவும் அவருக்கு என்ன கேள்வி வருதோ, எதை அவர் மனசுல நினைக்கிறாரோ அதை என்கிட்ட கேட்கும்போது அவருடைய கேள்விகளுக்கு அவருக்கேற்ற விதமாகவே நான் அதற்கு பதில் செய்வேன். அப்ப இது அவருடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பின்னால வருகிற எல்லா தலைமுறைகளும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவர் பாவத்தை எப்படி வெறுக்கிறார், பாவத்திலே இணைந்து செயல்படுகிறவர்களை ஆண்டவர் எந்த விதத்தில் எல்லாம் அவர்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதில் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்திலேயே அவர் தட்ட தட்ட தட்ட
அவருக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். எப்ரோன் அருகில் மம்ரே யூதா மலை தொடர்ச்சியின் தெற்கு முடிவில் உள்ள பள்ளத்தாக்கில் இருக்கிறது மம்ரே. இப்போ எப்ரோனிலிருந்து கீழ் நோக்கி 4200 அடி சவக்கடல் அமைந்திருக்கிறது. சோதோம் சவக்கடலுக்கு அருகில் மம்ரேக்கு தென்கிழக்கில் 26 மைல் தொலைவில் இருக்கிறது. இப்போ தற்சமயம் அங்கே அது இல்லை, கடல் சூழ்ந்திருக்கிறது. அப்போ ஆபிரகாம் அந்த மலை உச்சியில் இருந்து தான் இந்த பட்டணத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து தான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் ஆதியாகமம் 18:33 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார். அப்போ இந்த வசனத்திலேருந்து என்ன தெரியுது? 2 பேரும் இப்போ எப்படி மனுஷங்களாக நம்ம ஒருத்தர் பக்கத்துலேருந்து பேசுவோம், அந்த மாதிரி தான் அவ்வளோ நெருக்கமாக இருந்து தட்டி தட்டி பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு ஆவியில், ஏதோ ஒரு தரிசனத்தில் அவர் பேசலை. வசனமே சொல்லுது, ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு கர்த்தர் போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினார். இது ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் வாழ்க்கையிலே நடந்தது. அதுக்கு பிறகு அங்கே இருந்த லோத்துவின் குடும்பத்தை மாத்திரம் சோதோம் குமாராவில் இருந்து ஆண்டவர் தப்பித்து மற்ற அந்த பட்டணத்தையே அழித்து விட்டார் என்பதை பார்க்கிறோம். இப்போ இன்னொரு மனுஷன் தட்டுறார். அவர் யாருன்னா யாக்கோபு. அவரும் சாதாரணமானவர் அல்ல. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி. அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா, சரீரப்பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு போராடுகிறார். அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அடுத்தது 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவரை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அப்போ யாக்கோபு எப்படி சரீரப்பிரகாரமாக ஜெபத்தில் போராடினார் என்பதை பார்க்கிறோம். எபேசியர் 6:12 படியாக போராடி இருக்கிறார். நேரடியாக ஒரு மனுஷனோடு யுத்தம் நடப்பதைப் போல இங்கே யாக்கோபு அவர்களுக்கும் தேவனோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் மேன், ஆங்கிலத்தில் மேன், தமிழில் புருஷர் என்ற வார்த்தை வருது. அதுக்கு எபிரேய மொழியில் இஷ். அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. இஷ் என்ற வார்த்தை புருஷன் என்ற வார்த்தை, மனிதன் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. அது தேவனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை, தேவனுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. அப்போ இந்த யாக்கோபோட போராடுறவர் ஏதோ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தேவனே வந்து அங்கே போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நேரடியாக அங்கே யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ சாதாரணமாக பேசிட்டு போன மாதிரி தெரியல, நேரடியாக ஒரு மனுஷன் அவருக்கு பக்கத்தில் நின்று யுத்தம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். தொடை சந்தை வேற தொட்டுட்டார், பேசலை. அவர் ரொம்ப விட்டா பேசினே இருப்பாருன்னு ஒரு சுளுக்கு வந்துருச்சு அங்கே தொடையில். அப்போ அவர் சொல்றார் 26ஆம் வசனத்தில், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றார். அப்போ 30ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு
நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பாருங்க, இவங்கெல்லாம் தட்டுறாங்க ஆண்டவரை. எப்படி தட்டுறாங்கன்னா, ஏதோ ஒரு தரிசனத்தில் தட்டலை, ஏதோ ஒரு ஆவியில் தட்டலை. அங்கே வசனம் என்ன சொல்லுது? நான் முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடன்னு ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, தட்டிக்கிட்டே இருக்கிறேன், ராத்திரியெல்லாம் தட்டுறேன். யார் தான் பொறுத்துக்குவா? யார் தான் சகிப்பா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் தட்ட 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 என்கிட்ட பேசலை, என் தொடை சந்தை சுளுக்கிட்டாரு. அப்போ கூட நான் விடலை. நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அடுத்தது அவர் இப்படி சொல்றார், நான் தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தட்டுகிறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதை தான் நாம் இந்த வார்த்தைகளில் பார்க்குறோம். ஒரு போராட்டம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துங்க, சொல்லுங்க, தட்டுறதுன்னு சொன்னால் சும்மா அப்படியே இது கிடையாது, போராட்டம். விட மாட்டேன் உங்களை. நான் கேட்கறது, நான் நினைக்கிறது உங்களால் தான் செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதனால் உங்களை விட மாட்டேன். போராட்டம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் அபேக் என்று அழைக்கப்படுது. அப்படின்னா கெட்டியாக பிடிப்பது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, விட மாட்டேன் ஆண்டவரே. கட்டி புரள்வது. அது மாத்திரமல்ல, பறந்து போவது. விட மாட்டேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாலேயே ஓடி வருவேன். அதுக்கு தான் அந்த அர்த்தம், போராட்டம் என்ற அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை போராட்டம், இந்த அபேக் என்ற வார்த்தை தூசிக்குத்தான் பயன்படுத்தப்படும். ஃபூன்னு ஊதுனா தூசி பறந்து போகும். அந்த மாதிரி ஆண்டவரோட விடாமல் பிடித்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். போராட்டத்தின் போது யாக்கோபு அவர்களை தேவனாகிய கர்த்தர், எப்படி அந்த மனுஷன், இந்த மகன் என்னை விடாமல் தட்டிக்கினே இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணார்? தொடை சந்தை தொட்டார். தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? சுளுக்காயிடுச்சு, நடக்க முடியல. அப்போ தொடுவது என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் நாகா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கரத்தை வைப்பது, அடிப்பது. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருப்ப? நீ என்ன எப்படி தட்டிக்கிட்டே இருக்கிற? முன்ன நான் ஒரு தட்டுறேன் பார் அப்படின்னு தட்டுறது தான் நாகா. அப்போ அந்த புருஷன், யாக்கோபோடு போராடி கொண்டிருக்கிற அந்த புருஷன் எந்த அளவிற்கு அவருடைய சரீரத்தையே அடித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அதுக்கும் பிறகும் யாக்கோபு அவரை விடலை, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ராகேல் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 30:8. நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். இப்போ இங்கே அந்த அம்மா அவங்களும் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. யாக்கோபு பண்ண போராட்டம் வேற, இந்த அம்மா பண்ணுற போராட்டம் வேறு. இந்த அம்மா போராட்டம் என்னென்னா மனப்போராட்டம். விட மாட்டேன் நான், அது எப்படி விடுவேன்? என் சகோதரியை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதனால் நான் விட மாட்டேன். அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன். பாருங்க, இப்போ நானும் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டேன். அந்த மனப்போராட்டத்தில் நான் வெற்றி அடைந்து விட்டேன். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பல விதங்களில் இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி விட்டுறக்கூடாது. கிடைச்சா கிடைக்குது,
போனால் போகுது, வந்தால் வருது, இருந்தால் இருக்குது, இல்லைன்னா போட்டோம். இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் நம்ம எந்த அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வெற்றிகளை எப்படி தட்டி தட்டி விட மாட்டேன். ஆண்டவரே, நான் விட மாட்டேன். இது என்னுடைய உரிமை, என்னுடைய பங்கு. இதை கொடுக்க உங்களால் தான் முடியும். அதனால் கொடுக்குற வரைக்கும் நான் பேசாமல் இருக்க மாட்டேன். அப்படி தான் யாக்கோபு என்ற தேவ மனிதன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி, இதெல்லாம் வாசிக்கும்போது ஏதோ ஆவியில் நடக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. ஒரு மனுஷனோட நேரடியாக போராட்டம் நடக்குது, தொட்டு தொட்டு தட்டி தட்டி. அதை தான் நம்ம உணரணும். இன்னைக்கான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சர்வ வல்லமையுடைய தேவனோடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள, பேச ஆவியானவர் நமக்கு அவ்வளவு ஒரு நெருக்கத்தை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எப்படி தேவனோடு நேரடியாக போராட்டம் பண்ணினார்களோ, சரீரப்பிரகாரமாக தட்டினாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனோடு அவ்வளவு நெருக்கமாக நாம் பேச, போராட கர்த்தர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தொடை சந்தை சுளுக்குவது என்பது ஏதோ ஆவியில் நடந்தது அல்ல, சரீரப்பிரகாரமாகவே நடந்த ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆதியாகமம் 32:26 நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றார். ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட கேட்குறார், நான் போகட்டும், பர்மிஷன் கேட்குறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் விடாமல் பிடிச்சிட்டு வச்சுருந்துருப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே கேட்குறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அப்போ அவ்வளோ நேரம் இவர் சரீரப்பிரகாரமாக தேவனோடு போராடி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. யாக்கோபு அவர்கள் சரீரப்பிரகாரமாக தேவனோடு போராடி மேற்கொண்டார். அவர் வெற்றி பெற்றார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், தொடவை சந்து வேற சுளுக்கி போயிடுச்சு, அப்போ கூட போக விடலை, ராத்திரியெல்லாம் விடலை. என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் உங்களை போக விட்ட, கையை பிடிச்சிக்கிட்டாரோ என்னமோ தெரியல. எப்படி ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரும் வேற சொல்ல, நான் போகட்டும்பா, பொழுதே விடிஞ்சிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு போராட்டம் யாக்கோபு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சரீரப்பிரகாரமாக நடந்திருக்கிறது. அப்போ தான் ஆண்டவர் 32:28 ஆதியாகமம் 32:28 சொல்கிறாரு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பேர் சாதாரணமாக ஆண்டவர் கொடுத்துருப்பாரா? எப்பா, நீ சாதாரணமான ஆள் இல்லையா, அது மனுஷங்கிட்ட போராடுற மாதிரி என்கிட்ட தேவனிடத்தில் போராடி நீ மேற்கொண்டாய். அதனால் இனிமே உன் பேரே யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று அந்த இடத்தில் அவருடைய பெயரை மாற்றிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சரீரப்பிரகாரமாக தேவன் ஒரு யுத்தம் பண்ணுகிறார், ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால், அந்த போராட்டத்தில் யாக்கோபோடு கூட யாருமே கிடையாது, அவர் தனித்து போராடுகிறார். அப்போ அந்த வசனத்திலலாம் நம்ம வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்திலெல்லாம் நேரடியாக பேசுகிறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஆராயிறாங்க, காரணத்தை அறிகிறாங்க, வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. அப்போ
நாம் தேவ பிள்ளைகளாக இன்னைக்கு தேவனோட பேசுகிறோம், தேவனோடு நாம் உறவாடுறோம், தேவனுடைய மனம் நமக்குள்ளே வருது, தேவனுடைய சிந்தையை நம்ம ஆராயிறோம், தேவனோடு நாம் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் எதற்காக வச்சிருக்காரு, என் குடும்பத்திலிருந்து ஏன் ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார், இதெல்லாம் அறிந்து கொள்வது, இதையெல்லாம் கற்றுக்கொள்வது நமக்கு கடினமான காரியமே கிடையாது. ஏன்னா சரீர பிரகாரமாக அன்றைக்கு யாக்கோபோடு கூட தொடர்பு கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக உங்களோடு என்னோடு அவர் சரீர பிரகாரமாக நம்மோடு தொடர்பு கொள்கிறார். நம்ம எந்த அளவுக்கு தட்டுறோமோ அதுக்காக தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியெல்லாம் செய்கிறோம், தேவ ஆலயத்துக்கு வரோம். தேவன் என்னெல்லாம் செய்ய நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரோ நமக்கு அதை பற்றியே எண்ணம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு வழியே தெரியாது. ஆனால் நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நம்ம ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் நம்ம எதையோ செய்ய நினைப்போம். ஆனால் நம்ம சரீரத்தையே ஆவியானவர் என்ன பண்ணிடுவார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு அப்படியே மாற்றம் அடைய வச்சிருவார். நம்ம எண்ணங்களை மாற்றிடுவார், நம்ம சிந்தைகளை மாற்றிடுவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நான் மாறினேன், எப்படி நான் இதெல்லாம் செய்கிறேன், எப்படி எனக்கு இந்த அளவுக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கம் எனக்குள்ளே நமக்கே சில நேரத்தில் புரியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க நீங்கள் செய்கிறீங்க, எப்படிங்க உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுது. ஒரு காலத்தில் இதை பற்றிய உணர்வே இல்லாமல் இருந்தேங்க. ஏதோ ஒன்று நான் கேட்க வந்தேன், ஏதோ ஒன்றுக்கு நான் தட்ட வந்தேன். ஆனால் ஆண்டவர் இப்போ என்னை முற்றிலுமாக மாற்றி விட்டார். அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் என்னென்ன காரணங்களுக்காக அவரை தட்டினாலும் அவர் தட்டுகிற அந்த நேரத்திலேயே நமக்கு எதையெல்லாம் திறக்க வேண்டுமோ அதுதான் வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் எந்த அளவுக்கு தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறக்கப்படும். யாக்கோபு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தேவனை முகமுகமாக தரிசித்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, யாக்கோபு அவர்கள் வாழ்ந்தபோது தேவனை முகமுகமாய் தரிசித்தார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் தனித்தவர்களாக அல்ல, நாம் தேவ பிள்ளைகளாக இன்றைக்கி நம்ம ஆராதனையில் வந்திருக்கிறோம். உலகமெங்கிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தேவ பிரசன்னத்துக்கு வர்றாங்க, குடும்பம் குடும்பமாக வர்றாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, என்ன ஞாயிற்றுக்கிழமையானா இப்படி சபைக்கு போகிறாங்களே, சர்ச்சுக்கு போகிறாங்களே, ஆலயத்துக்கு போகிறாங்களே, எதுக்காக இப்படி போகிறாங்க? நீங்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாமல் சரீர பலவீனத்தினால நீங்கள் வீட்டில் இருந்தாலும், இன்னும் ஒரு சிலருக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு பர்மிஷன் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆண்டவரை நம்புகிறவங்களாக இருப்பாங்க, வைராக்கியமானவங்களாக இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைகள் அவங்க ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கும். சில வியாதிப்பட்டு இருப்பாங்க, அவங்களோட இவங்க தான் இருக்கணும். அப்போ அதுக்குன்னே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ ஆராதனை உங்கள் வீட்டிலேயே நடக்க ஆவியானவர். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறாரு? நாம் தேவனை பார்க்கணும், முகமுகமாக பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஆவியில், நம்ம ஆத்துமாவில், சரீரத்தில் உணரணும். 6 நாள் வேலைக்கு போகிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பல காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து, பல ஊர்களில் பிறந்தவங்க, பலவிதமான பழக்க வழக்கங்களை உடையவங்க, இன்னும் பல மொழிகளை பேசுகிறவங்க, நம்ம எல்லாரும் ஏன் ஒரு இடத்துல வரோம்? யாரை பார்க்க வரோம்? மற்றவங்கள பார்க்க வரோமா? நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் முகத்தை அதுப்பா தான். அன்னைக்கு யாக்கோபு தேவனோடு போராடும்போது அவர் ஏதோ ஆவியில் தேவனை பார்க்கல, முகமுகமாய் தேவனை தரிசித்தார் என்று பார்க்கிறோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியமாக இந்த உலகத்தில்
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் தீவிரித்து வருகிறோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய முகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இதில் வைராக்கியம் உடையவர்களாக சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ, எவ்வளவு காலம் தட்டிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் கணவர் மனமாற்றம் அடையலை, என் மனைவி இன்னும் மனம் மாறலை, என் பிள்ளைங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்கள கண்டே பிடிக்க முடியல, என்னுடைய உறவினர்கள் இன்னும் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நான் வாழ்கிற ஊரில், நான் இருக்கிற தேசத்தில் தேவனை அறியாமல் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, அக்கிரமத்தில் புரண்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, இன்னும் எவ்வளவுதான் தட்டுறது ஆண்டவரே. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை அதற்கென்றே தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தட்ட 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 அந்த பாரத்தோட, அந்த வேதனையோட, அந்த கண்ணீரோட, அந்த துக்கத்தோட உங்கள் இருதய வேதனையை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் மன போராட்டத்தை கர்த்தர் பார்க்குறார். மன வியாகுலத்தை கர்த்தர் பார்க்குறார். எந்த விதத்திலெல்லாம் அழிந்து போகிறவர்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஐயோ, எங்கள் குடும்பத்தில் இவங்கெல்லாம் இயேசுவை அறியாமல் வாழ்கிறாங்களே, ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டோம். ஒவ்வொரு முறையும் நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவர், அவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். அதனால் சோர்ந்து போகவே கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்களே உங்களை பார்த்தே கூட சொல்லுங்கள், நான் சோர்ந்து போக மாட்டேன், தட்டுறதை நான் தட்டிக்கிட்டே இருப்பேன். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் திறந்துடுவார். இதெல்லாம் கற்பனையாக பேசுகிற வார்த்தை இல்லை, இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. தட்டிக்கிட்டே இருங்க பிள்ளைங்கள, நான் உங்களுக்கு கண்டிப்பாக திறப்பேன். சில நேரத்தில் உடனே திறக்காத மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் எதையோ ஒன்றை மறைமுகமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தேவ மனிதர்களோடு கர்த்தர் பேசினாரோ அப்படிதான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து போயிருக்கிறோம், தகைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை பார்க்குறாரு, அவரை தட்டுறதை அவர் பார்க்குறாரு, அவரை கூப்பிடுறத அவர் பார்க்குறாரு, அவர் சமூகத்தில் அவரையே பார்க்கறத அவர் பார்க்குறாரு. நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ அவர் சும்மா இருப்பாரா? அவர் கண்டிப்பாக நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு தட்டுகிறதுல நமக்கு திறந்து கொண்டே இருப்பார். அதைதான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போனதோடு மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவராக அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை நாம் எல்லாரும் உணரும்படியாக, அதுக்கு தான் தேவ ஆலயத்துக்கு வரோம், தேவ சமூகத்துக்கு வரோம். இப்போ நீங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்தினால் உங்களை அளவில்லாமல் நிறைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில், உங்கள் இடத்துல உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் மறைமுகமாக இருந்தாலும் ஒன்றும் இனிமேல் அங்கே இருக்க முடியாது. ஏன்னா
நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. உங்களோட ஏதோ ஆவியில் அவர் போராடாமல் சரீரப்பிரகாரமாக உங்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யணுமோ அதெல்லாம் இப்போ அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த உலகத்தில் நான் யாருக்காகவும் வாழலை, என் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக மரித்த இயேசுவுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட நாளில், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் மாத்திரம் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு அவர் போயிடல. என் உயிர் போகிற வரைக்கும், என் மூச்சு போகிற வரைக்கும் என் கூட இருப்பார். நான் அவரை தட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் திறந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடைசியாக அன்றைக்கு ஆபிரகாம் தட்டினார், யாக்கோபு தட்டினார். இன்றைக்கி நாம் கடைசி காலங்களில் தேவனை முகமுகமாக நாம் தரிசிக்க போகிறோம். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர், அவருடைய ஊழியக்காரர்னா யார்? நீங்களும் நானும் தான். உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஊழியம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே ஊழியம் பண்ணுறீங்க, அது கூட ஒரு ஊழியம்தான். அப்போ வேத வசனம் சொல்லுது, அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை நாம் எல்லாரும் ஒரு நாள், உலகமெங்கிலும் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தை தரிசிக்க போகிறோம். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அப்போ அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் இப்போ எல்லாம் உலகத்தில் இருக்கும்போதே அந்தந்த ஊரில், அந்தந்த கிராமத்தில், மலையாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, ஊருக்கே வெளியே இருந்தால் கூட அங்கே கூட ஒரு சபை. ஏன் ஆண்டவர் இப்படிலாம் ஏற்படுத்தி இருக்கிறார்? பூமியிலேயே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை சேவிக்க, அவரை தரிசிக்க, அவருக்காக வாழ நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலேயே கொடுத்துருக்கார். அதனால் யாரும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் எனக்கு அவங்க இல்லை, இவங்க இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, இதெல்லாம் நாம் சொல்லவே கூடாது. சிலர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, சூழ்ந்து இருப்பாங்க. அப்போ கூட பாருங்கள் மனப்போராட்டம் இருக்கும், எனக்கு யாரும் இல்லைன்னுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. என் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்குதா? அவரை தட்டிக்கிட்டே இருங்க. தட்டுறதுன்னா என்ன? ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? யாக்கோபு என்ன பண்ணாங்க? சும்மா சாதாரணமாக பேசுகிறாங்க, சாதாரணமாக அவரோட உறவாடுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு, நான் உங்களை விட மாட்டேன். எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்களை நான் விட மாட்டேன். எதுனாலும் உங்களை தான் தட்டிக்கிட்டே இருப்பேன், உங்களை தான் கேட்பேன். நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். ஆண்டவரும் பதில் சொல்லும்போது எதிரான பதில்களை சொல்ல மாட்டார். நமக்கேற்ற விதமாக அவர் பதில்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை சோர்ந்து போகாதீங்க. மனம் தளர்ந்து நீங்கள் தட்டினா உங்களுக்கு திறக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார். எவ்வளோ காலம் தாங்க தட்டது? பயப்பட, இந்த வருஷத்துலேயே ஆண்டவர் நீங்கள் தட்டினதுக்கெல்லாம் திறந்து உங்களை ஆச்சரியப்படும் விதத்தில் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அன்றைக்கு ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அழியக்கூடாது என்பதற்காக தனிப்பட்ட விதமாக மோடு தட்டி கொண்டே இருந்து பதிலை பெற்றுக்கொண்டதைப் போல
யாக்கோபு என்ற தேவ மனிதன், அவருக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று அவர் தட்டிக்கொண்டே இருந்தபோது அவருக்கு திறந்த தேவன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதையெல்லாம் ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இன்னும் திறக்க முடியலையே திறக்கலையேன்னு வேதனையோடு இருக்காங்களோ, இன்றைக்கு அதற்கு ஒரு பதிலை நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஆவியில், அவங்க ஆத்துமாவில், அவங்க சரீரத்தில், அவங்க குடும்பத்தில், அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க வசிக்கிற ஊரில், அவங்க தேசத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒன்றை சொன்னால் அதை செய்து முடிப்பார். முடியாதது என்று அவரிடத்தில் எதுவுமே இல்லை. சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் மாறாத நாமம். ஆகவேதான் எபிரேயருக்கு ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று எழுதுகிறார். என்று மாறாதவர். அவர் உங்களையும் நீங்கள் இருக்கிற பகுதிகளையும் தேசத்தையும் ஏன் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்பொழுது? நீங்களும் நானும் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் பொழுது. வாங்க சேர்ந்து நாம் ஜெபிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். முடியாதவர்கள் பரவாயில்ல. முடிந்தவர்கள் எல்லாரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, பல வழிகளில் இன்றைக்கு உலகத்தை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எதிராளி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்ணிக்கு எங்களை விலக்கி காக்கிற தெய்வமே, சமாதானம் அருளுபவர் நீர். சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்றவரே, இவ்வுலகத்தில் சமாதானம் உம்மால் அல்லாமல் வேறு ஒருவராலும் கிடைப்பதில்லை. பல தேசங்கள் பல வழிகளில் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதற்கு எதுவாக யுத்தங்களில் போர் முனையில் இருக்கிறார்கள். எதிரி தாக்குகிறதை சமாளிக்க குண்டு மழை பொழிகிறார்கள். இவர்கள் குண்டு பொழியும் பொழுது எதிராளியும் குண்டு பொழிய, இப்படி ஒருவருக்கு ஒருவர் குண்டு மழையினாலே உலகத்தை விட்டு போய் கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. என் தெய்வமே, சமாதானக்காரனரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்று உமக்கு ஒரு நாமம் உண்டு. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தையப்பா, சமாதான பிரபு, தேசங்களில் நடக்கிற யுத்தங்களில் இருந்து மக்களை காத்தருளும் அப்பா. பல தேசங்களில் கொத்து கொத்தாய் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் காப்பாற்றும், சமாதானம் தான். ஒருபுறம் இது இருக்க மறுபுறம் கொள்ளை நோய் வாட்டுகிறது. எல்லை எங்கும் கொள்ளை நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் மக்களை வாட்டி வதைத்து சீர்குலைய பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து சில கண்டுபிடிக்க முடியவில்லையே. இயேசுவின் திரு ரத்தம் அதுதான் நல்ல மருந்து. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், சிந்திய ரத்தம், அடைந்த காயங்கள் எங்களுக்கு விடுதலை தரும். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று ராயப்பர் பேதுரு எழுதினாரே. உங்க தழும்புள்ள கரத்தை அந்த தேசங்களுக்கு மேல் நீட்டுங்கப்பா. கொள்ளை நோயிலிருந்து மக்களை விடுதலை செய்யும். மக்களை காப்பாற்றுகிறதற்கென்று நீ சிந்தின ரத்தத்தை நினைவு கூறும். தம் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும், சுகம் தாரும். நோய் என்ற அரக்கனிடமிருந்து தமது பிள்ளைகளை காத்தருளும் அப்பா, காத்தருளும். இன்றைக்கும் இயற்கை சீற்றங்கள், பெருவெள்ளம், அக்னி, பூமி அதிர்ச்சி என்றெல்லாம் மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று தெரியாதபடிக்கு வளர்ந்துவிட்ட வல்லரசு நாடுகள் கூட விழிப்பிதுங்கி அடுத்து என்ன ஆகும் என்று கதிகலங்கி இருக்கும் வேளையிலே
நீர் மட்டும்தான் பாதுகாப்பு. ஆகவேதான் சங்கீதக்காரர் சங்கீதம் 18 கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை என்று எழுதுகிறார். நீங்க தான் ஐயா காக்கணும். கொள்ளை நோயிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் நம்முடைய ஜனங்களை காப்பாற்றும் அப்பா. சீறி வரும் அலைகள் அடங்கட்டும், பொங்கி வரும் அலைகள் அடங்கட்டும், அடங்கட்டும். நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கிற வால்கனோஸ் எரிமலைகள் அடங்கட்டும். பெருவெள்ளத்திற்கு எங்களை காப்பாற்றும், பூமி அதிர்ச்சிக்கு எங்கள் மக்களை காப்பாற்றும் நாதா, உம்மால் முடியும் என்பதை நாங்கள் அறிகிறோம். தொடர்ந்து தகப்பனே, தேசங்களிலே ஆட்சி செய்கிறவர்களை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்தின் நல்வாழ்வுக்காக, செழிப்புக்காக பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனை வீர வீராங்கனைகளை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற ஊழியர்கள், கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள், கத்தோலிக்கர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்களை தேவன் ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், கைவிடப்பட்டவர்கள் மத்தியில், சிறைச்சாலையில், மருத்துவ துறையில், தெருக்களில், கிராமங்களில், பட்டணங்களில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து உரைக்கிற எந்த ஒரு பண்பாளரையும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் அரசியல் தலைவர்களை காக்கணும். எங்கள் தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல்வர்கள், தமிழ்நாட்டின் முதல்வர்களை உங்க கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக நிற்கும் இராணுவத்தினர், தரைப்படை, கப்பற்படை, வான்படை, முப்படை வீரர்களையும் காக்க வேண்டும். எங்கள் தேசத்தினுடைய சுகத்திற்காக பாடுபடும் மருத்துவ குழாமினர்கள், அறிவுக்காக பாடுபடும் ஆசிரிய பெருந்தகைகள், சுற்றுச்சூழல் சுகாதாரமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு பாடுபடும் துப்புரவு தொழிலாளர்கள், அத்தனை பேரையும் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் அக்கம் பக்கத்தாரை நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை பொழிந்தருளும். ஆசீர்வதியும். தொடர்ந்து சரீரத்தில் பலகீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள மாட்டீர்களா என்று ஏங்குகிறவர்களை தொட்டு சுகமாக்கும். அந்த நோய் அவர்களை விட்டு விலகி ஓடட்டும். அற்புதங்கள் ஏதேது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த ஆராதனையில் கலந்தார்களோ, வெகு தொலைவில் இருக்கிற தம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள், திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்கள், கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டி நிற்கிறவர்கள், சொந்தமான இடத்தில் எங்கள் வீட்டை கட்ட வேண்டும், எங்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்தரலும். படிக்கும் பிள்ளைகள் ஆனாலும் சரி, உழைக்கும் வர்க்கங்கள், தொழில் செய்பவர்களை நீர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நேயர்களே, ஆராதனை முடிந்தாலும் இவ்வாராதனை தவறிவிட்டிருந்தால் எமது யூடியூப் சேனல் த லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்று போட்டு பாருங்கள், அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை விடுதலையின் செய்தி தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அடுத்தடுத்து வரும் நமது ஏஞ்சல் டிவி நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.